ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிபி தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து எங்களோட இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 2 ப்ரோக்ராமு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ரவா இட்லி தான். முன்னெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நார்மல் இட்லி தான் வந்து செய்கிறது. இப்போ இந்த கொஞ்ச நாளாக வந்து இந்த ரவா இட்லி வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம முத நாளே வந்து மாவுலாம் வந்து ரெடி பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி எல்லாம் வைக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இது வந்து ரெசிபி பார்த்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து செஞ்சு பார்த்ததில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து சூப்பராக வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ ரவா இட்லிக்கு வந்து நான் என்னென்ன திங்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா வந்து ரவா எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம லேசாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் கேரட்டு, இதை வந்து நம்ம வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் யோகட்டு, வாட்டரு, கிஸ்மிஸ்ஸு, ஜீரா. கிஸ்மிஸ் வந்து நான் வந்து கிஸ்மிஸ் எடுத்துருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து நான் ஒவ்வொரு மாதிரி வந்து நான் வந்து இது வந்து செய்வேன். அன்றைக்கெலாம் அதாவது வந்து ஏற்கனவேலாம் வந்து நான் வீட்டில் வந்து எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா வந்து முந்திரி வந்து சேர்த்துருக்குறேன், கிஸ்மிஸ்ஸு அந்த மாதிரி சேர்ப்பேன். ஸோ இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். இந்த கிஸ்மிஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போதும் இருக்கும். அதனால் வந்து இது ஈஸியாக இருக்கும். முந்திரி வந்து இதுக்குன்னு போய் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதாவது வந்து நெய், அப்புறம் வந்து எண்ணெய், கடுகு உளுந்து பருப்பு, இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இது வந்து நம்ம தாளித்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் க்ரீன் சில்லி, இதோட வந்து கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறலாம். பட் நான் வந்து இதுக்கு முன்னே செய்யும்போது வந்து சேர்த்துருந்தேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நான் செய்கிறேன். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். எப்படி செய்கிறது அப்படின்னா வந்து தண்ணியும் யோகட்டையும் மட்டும் தனியாக வச்சுட்டு மற்ற நான் சொன்ன எல்லா திங்ஸையும் வந்து லேசாக வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி யோகட்டு சேர்த்து ஒரு 1/2 hour வந்து வச்சிடணும், அது வந்து நல்லா ஊறுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இட்லி செய்கிறது மாதிரி வந்து செய்யணும். 1/2 hourக்கு அப்புறம் எடுத்து வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இட்லி மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்டா ரவா மாவு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்தாவே வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ அதனால் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து வீட்டில் இட்லி செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து நான் வந்து செய்கிறேன் இன்றைக்கி. நான் வந்து எவ்வளவு அந்த இன்க்ரீடியன்ட் வந்து எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, அதாவது வந்து ரவா மாவு எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ 1 கப்புக்கு வந்து 12 இட்லி வந்து வந்தது. ஸோ நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கூட வந்து நம்ம செய்யலாம். பட் நான் வந்து கரெக்டாக வந்து செஞ்சேன். 12 இட்லிக்கு வந்து 1 கப்பு வந்து ஓகேயா இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மரத்தை வந்து இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சட்னி வந்து வீட்டில் செய்யலை, ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கியாச்சு சட்னி, சாம்பார் எல்லாம். ஆனால் நான் யூஸ்வலாக வந்து இட்லி செய்யும்போது வீட்டில் தான் வந்து சட்னி செய்கிறது. பட் இந்த ரவா இட்லி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து வந்து அதுக்கான சட்னிலாம் வந்து ரெஸ்டாரண்ட்லேயே வாங்கிறது கொஞ்சம் ஈஸியாக. முக்கியமாக வந்து ஒர்க்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. ஏன்னா இது வந்து நம்ம முன்கூட்டியே வந்து அது ஊற வச்சு, அதாவது வந்து உளுந்த ஊற வச்சு அப்புறம் வந்து அதை பிளெண்ட் பண்ணி இதெல்லாம் வைக்கணும், ரொம்ப வேலை. அப்புறம் வந்து அதை வந்து புளிக்க வைக்கணும், அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா வரும். ஸோ இது வந்து நம்ம இமிடியேட்டாக வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து செய்யலாம். ஸோ யார் வேணாலும் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும், பட் இன்றைக்கி வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். பட் சடன்லி வந்து மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து சட்டுன்னு வந்து காலையில் வந்து உடனே வந்து செஞ்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருக்கோம். ரொம்ப இதுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக வாங்க தேவையில்லை. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ட்ரெயின் எடுத்து போகிறோம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து நம்ம எல்ஆர்டி அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் எடுத்து போகிறோம். இது வந்து மஸ்ஜி ஜாமிலேருந்து எடுத்து நம்ம போகணும். ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா வந்து மிட்வேலிக்கு தான் வந்து போகிறோம்.
ஸோ என்ன ஒரு ஈஸியாக நம்ம ட்ரெயின் எடுத்து போகிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ட்ரெயின் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ட்ராவலும் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம போகிற இடத்துக்கு வந்து போயிடலாம். இதுவே வந்து நம்ம பஸ் எடுத்து போனோம் அப்படின்னா வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜேமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து கார் யூஸ் பண்ணால் கூட அந்த மாதிரி தான் வந்து ஏன்னா ஜேமில் வந்து சிக்கிக்கிட்டா வந்து ரொம்ப அந்த நம்ம போகிற ஏரியாலாம் வந்து ரொம்ப ஒரு க்ரௌடான ஏரியா. ஸோ ஜேமில் சிக்கிச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ட்ரெயினில் போனோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 10-15 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம போயிடலாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். நான் வந்து சிஸ்டர் கூட வந்து போய்கிட்டுருக்கேன். நானும் சிஸ்டர் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ட்ரெயின் உள்ளுக்கு தான் வந்து இருக்கிறோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எந்த டெஸ்டினேஷனில் போய் இறங்க போகிறோம் அப்படின்னா வந்து அப்துல்லா ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் தான் வந்து நம்ம இறங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு, இறங்க போகிறோம். இந்த ஸ்டேஷன்லேயே வந்து அந்த நம்ம போக வேண்டிய மோல் வந்து டைரெக்டாக வந்து பிரிட்ஜ் இருக்குது. ஸோ டைரெக்டாகவே வந்து நம்ம அந்த பிரிட்ஜ்லேயே வந்து போயிடலாம். நம்ம வெளியே வந்து இறங்கி வெளியே நடந்து போகலாம் வந்து ரொம்ப வேலை இல்லை, ரொம்ப தேவையில்லை. ஈஸியாக வந்து நம்ம அந்த மோலுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ அந்த மோலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மால் இருக்குது. ஒன்று வந்து கார்டன்ஸு, இன்னொன்று வந்து மிட்வேலி மாலு. ஸோ 2 மால் இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து 2 மாலுக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அந்த எல்ஆர்டி ஸ்டேஷனை இருந்து வெளியாகவுமே வந்து அந்த பிரிட்ஜ் வந்துடுது. ஸோ நம்ம 2க்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வெளியே இறங்கி வந்து நடக்க தேவையில்லை. ஆனால் அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு லாங் வே. ஸோ அதே வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து எடுக்கும் நம்ம அந்த மாலுக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு. இப்போ நம்ம மிட்வேலி மாலுக்குள்ள வந்தாச்சு. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தாவே தெரியுது எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மந்த் வந்து கிறிஸ்மஸ் மந்த்து, அதனால தான் வந்து இவ்வளோ கிராண்டாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம போன வீடியோலாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே மலேசியாவில் முக்கியமாக ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைம்லையும் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டெக்கரேஷன் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கே வந்தவங்க வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்களோ இல்லையோ, முக்கியமாக அவங்க வந்து அதாவது ஃபோட்டோ எடுக்கிறத வந்து ரொம்ப ஒரு பிஸியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும் சும்மாவா, ஸோ நாங்களும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறத வந்து இடம்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அங்கே உள்ளுக்கு என்ட்ரே ஆக முடியல. அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கல பிஸியாக இருந்தாங்க. இந்த டெக்கரேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து ஸ்னோவும் வந்து அவங்க விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். பட் நாங்கள் போனது வந்து ஆஃப்டர்நூன் டைம், மேபி வந்து நைட்டுக்கு வந்து இருக்குமா, இல்லை கிறிஸ்மஸ் டே அன்னைக்குன்னு வந்து வைப்பாங்களா அப்படின்னு தெரில. ஸோ பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து பிளான்ட் விற்கிற ஷாப் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தோம். இங்கே வந்து அலோவேரா, அதாவது வந்து குட்டி குட்டியாக வைக்கிற அந்த பிளான்ட்ஸுங்க, அலோவேரா, அப்புறம் வந்து பூச்செடி, அந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு. பட் நம்ம வீட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. முக்கியமாக வந்து வெயில் வந்து அவ்வளோவா வராது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து வைக்க முடியாது. பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் வந்து முன்னெல்லாம் வந்து எங்கேயும் வெளியே போனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது. பட் இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் வந்து அந்த மாதிரி வைக்க முடியாது பிளான்ட்ஸ்லாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிலாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், எந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஐடியா மாதிரி தான். நம்ம வீட்டில் வந்து நம்ம சொந்தமாக நம்ம வீட்டில் கார்டன் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து எந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி தண்ணிலாம் வைக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம அது மாதிரி கூட வந்து பிளான்ஸ் வாங்கி அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பென் விற்கிற ஷாப்பு. ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி பென் இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான பென்னு, அதாவது வந்து அயன் கேஸ்ட் டைப்பு. ப்ரைஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு கிளாஸை வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 200லேருந்து இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற அந்த பென்லாம் வந்து 2000, 3000, 5000 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது.
குவாலிட்டி மட்டும் ஹை இல்லை, ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை. அப்புறம் அந்த வெயிட்டும் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நம்ம வந்து சட்டுன்னு வீட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, சட்டுன்னு வந்து தூக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்குது அதெல்லாம். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஃப்ரெஞ்ச் மேட்டு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ் தான் வந்து 200 சொன்னேன். 1 பீஸ் வந்து 200. சில டைப்பு வந்து செராமிக் டைப்பில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து சூப்பு வைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், சூப் பவுல் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மூடியை வந்து நம்ம எடுக்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்தது. அந்த டிசைன் வந்து நல்லா பூசணிக்காய் மாதிரி இருந்தது. ஸோ டிசைன்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கம்மியான பொருட்கள் வந்து உள்ளுக்கு இருக்குது. ஆனால் டிசைன் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டா வந்து இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி வந்து ஆன்லைன்லேயே வந்து நமக்கு கிடைக்கிது. அது வந்து கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிது. பட் அது வந்து இந்த குவாலிட்டி இல்லை, கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசையாக இருந்தால் அந்த மாதிரி கூட வந்து வாங்கலாம். பட் இதுதான் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ நம்மளோட ஷாப்பிங்கை முடிச்சாச்சு மிட்வேலியில். அடுத்தது வந்து நம்ம பிரிஃபில் போகிறோம். திரும்பவும் வந்து நம்ம ட்ரெயின் மூலமாக தான் வந்து பிரிஃபில் வந்துட்டுருக்குறோம். ஸோ இது வந்து கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து நம்ம இறங்கணும். ஸோ நம்ம பிரிஃபில் வந்தாவே வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் நம்ம வந்து இந்தியன் காய்கறி வாங்குறதுக்கு தான் அங்கே வருவோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிரிஃபிலுக்கு வரவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா வந்து ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து வளையல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன அன்றைக்கி வாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து துப்பட்டாக்கு வந்து லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு வந்து லேஸ் வாங்க வந்தோம். அதுக்கப்புறம் வந்து காய்கறி வாங்க நம்ம போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்தது வந்து சண்டே. முக்கியமாக வந்து சாட்டர்டே சண்டேலாம் வந்து பிரிஃபில் வந்தால் ரொம்ப ஒரு க்ரௌடாக இருக்கும், நடக்கிறதுக்கே முடியாது, அந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காய்கறி ஷாப்லாம் வந்து போக முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மிட்வெளிக்கு போனதே வந்து நடந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம லேஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறி வாங்க வந்தோம். அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் வந்து அந்த குல்ஃபி குல்ஃபியாக நிறைய இருந்தது. நமக்கு வந்து குல்ஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து குல்ஃபியும் வாங்கலாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு 2 ஷாப் இருந்தது. நம்ம வந்து காய்கறி வாங்கிட்டு, அது வந்து ஷாப்புன்னு சொல்ல முடியாது, அந்த குல்ஃபி விற்கிறது ஜஸ்ட்டு உங்கள் வண்டியில் வச்சு சிம்பிளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து குட்டி கத்திரிக்காய். அது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம அதை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் வந்து வாங்கினது. ஸோ 2 வெஜிடபிளுங்க வாங்கினது. அப்புறம் முருங்கைக்காய் பார்த்தா வந்து இங்கே வந்து முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பக்கத்து ஷாப்பில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். பட் அங்கே வந்து சரியான க்ரௌடு, அங்கே வந்து உள்ளுக்கு வந்து போக முடியல. அதனால் வந்து இங்கே வந்து வாங்கினது. பட் இங்கே வந்து நிறைய காய்கறி வந்து இல்லை. ஸோ இப்போ நான் எந்த ஷாப்பில் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ஷாப்புக்கு பேர் வந்து அசோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் என்ன ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால அது வந்து மாடர்ன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறவங்க வந்து மேபி வந்து இது எந்த கடை அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ இங்கே போகணும் அப்படின்னு நினச்சா வந்து நான் 2 கடை பேரை வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து குல்ஃபி வாங்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன ஃப்ளேவரில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பிஸ்தா, அப்புறம் பாதாம், ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் இருந்துச்சு. நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா வந்து பாதாம், பிஸ்தா ஃப்ளேவர் 2 ஃப்ளேவரில் வந்து வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 2 வெள்ளி. பட் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒன்று இருந்தது, அது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. பட் அது வந்து ப்ரைஸ் தெரியல. ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்துட்டு வந்தது. அப்புறம் இந்த சைடு வந்தோமா, ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து வாங்கியாச்சு. அப்புறம் வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து இந்த பக்கோடா, அப்புறம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்லலாம் ரொம்ப டைம் வந்து வாங்கியிருக்கேன். பட் அந்த லெவல் டேஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து இருந்ததில்லை. ஸோ அதோட வந்து வாழைக்காய் பஜ்ஜி, பக்கோடா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம்.
இந்த சமோசா, வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் பார்க்கவே வந்து ஆசை வந்துடுது. ஆனால் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி நினச்சோமோ அந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ இதில் வந்து மாவு தான் ரொம்ப இருக்குது. இந்த வாழைக்காயோட உள்ளுக்கு இருக்கிறத விட அந்த மாவு தான் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புற நேரம் கரெக்டான டைமில் வந்து மழையும் வந்துருச்சு, ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து மலேசியாவில் வந்து மழை டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. காலை, ஈவினிங் அந்த மாதிரிலாம் டைம் இல்லை. திடீர்னு வந்து நல்லா மழை வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோ எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புங்க ரோசினா. பாய்.